நம்பிக்கையை சீண்டிய NCERT சர்ச்சையும் பின்னணியும். NCERT 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பகுதி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. NCERT எனப்படும் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் சமூக அறிவியல் பாடத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற பகுதி இடம்பெற்றுள்ளது. நமது சமூகத்தில் நீதித்துறையின் பங்கு என்ற தலைப்பில் அந்த பகுதி இடம்பெற்றுள்ளது. இதில் நீதிமன்றங்களின் படிநிலை, நீதிக்கான நடைமுறைகளை தாண்டி நீதித்துறையில் ஊழல் மற்றும் லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறித்து விளக்கப்பட்டுள்ளது. தவிர நீதித்துறையில் ஊழல் நடைபெறும் சம்பவங்கள் பொதுமக்களின் நம்பிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி BR கவாய் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தெரிவித்த கருத்தும் NCERT 8ஆம் வகுப்பு பாடத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து புகார் எழுப்பினார். அதற்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறும்போது, நீதித்துறை உட்பட எந்த அமைப்புக்கும் களங்கம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. இந்த விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யும். நீதித்துறையின் தலைவர் என்ற முறையில் என் கடமையை நான் செய்துள்ளேன். இது திட்டமிட்ட செயலாக உள்ளது. இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை. இது குறித்து தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். 1-2 நாட்கள் பொறுத்திருங்கள். NCERT-யின் பாடத்தால் நாட்டின் அனைத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கலங்கி போயுள்ளனர் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறினார். முன்னதாக நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சகம் வெளியிட்ட பதிவில், கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் பதவியில் உள்ள நீதிபதிகளுக்கு எதிராக 7528 புகார்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அளிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்த பிறகுதான் இந்த விவகாரம் பெரிதாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாடப்புத்தகத்தில் நீதித்துறை ஊழல் குறித்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மன்னிப்பு கோரியது. உச்சநீதிமன்றத்தில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பாடப்புத்தகத்தில் ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றது குறித்த தகவல் வெளியானதும் அதை மத்திய அரசு தீவிரமாக எடுத்துக்கொண்டு உடனடியாக செயல்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தில் அந்த அத்தியாயம் இடம்பெற காரணமாக இருந்த 2 நபர்களும் இந்த அமைச்சகத்தின் எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார்கள். வேறு எந்த அமைச்சகத்திலும் கூட அவர்களுக்கு பங்கு இருக்காது. நீதிமன்றத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுக்கவில்லை என தெரிவித்தார். அப்போது பேசிய தலைமை நீதிபதி சூரியகாந்த், இந்த விவகாரத்தில் நாங்கள் ஆழமான விசாரணையை நடத்த விரும்புகிறோம். நீதித்துறையின் தலைவர் என்ற முறையில் இதற்கு காரணமானவர்களை பொறுப்பேற்க வைப்பது எனது கடமை. காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் வரை இந்த வழக்கை நான் முடிக்க மாட்டேன். இதற்கு பின்னால் உள்ளவர்கள் யார் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என தெரிவித்தார். மேலும் நீதித்துறை தொடர்பாக புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள அத்தியாயம் பொறுப்பற்றது, நீதித்துறையை அவமதிக்க கூடியது. இதை உணராமல் NCERT கவுன்சில் இயக்குனர் அதை ஆதரித்தார். நீதித்துறையின் கண்ணியத்தை இழிவுபடுத்துவதற்கும் குறைமதிப்புக்கு உட்படுத்துவதற்குமான திட்டமிட்ட நடவடிக்கை இது. இதை சரி செய்யாவிட்டால் நீதித்துறை மீதான பொதுமக்களின், குறிப்பாக மாணவர்களின் நம்பிக்கை சிதையக்கூடும். NCERT வெளியிட்டுள்ள இந்த புத்தகத்துக்கு தடை விதிக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தை அச்சிடவும் விற்பனை செய்யவும் முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. புத்தகத்தின் அனைத்து நகல்களையும் அரசு உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர்.